everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மேக்கப்புக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். உங்களுக்கு ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னி, ரெட்னஸ், அப்புறம் அந்த பிங்க் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்துட்டு குறைச்சி ஸ்கின்னை வந்து ஈவன் அண்ட் ஃப்ளாலெஸ்ஸாக வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ரொம்ப ஒரு மினிமலான ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்துட்டு. பட் வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரதுனால கொஞ்சம் பெருசாக போகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு ஆக்னி போன ஸ்கின்னாக வந்துட்டு இருக்குது, ஸ்கின்னில் லாட்ஸ் ஆஃப் ரெட்னஸ் ஆக்னி இல்லை கொஞ்சம் மீடியமான ரெட்னஸ் ஆக்னி இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இதாகும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அஸ் யூஸ்வல் ஸ்கின் ப்ரெப்பு, நல்லா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணி அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணி நல்லா ஒரு ஆயில் ஃப்ரீ நான் கமோடஜெனிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லைனா ஆயிலி ஸ்கின் ஆக்டிவ் போன ஸ்கின்னுக்குள்ளே மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீனும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 minutes கழிச்சு மேக்கப்பில் வந்து போகலாம். ஸோ மேக்கப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பில் நான் ஒரு சைடில் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஒரு சைடில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து இந்த சைடில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, அந்த சைடில் வந்து நம்ம விட்டுருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர். ஸோ மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இது ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி பான் ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து ஆக்னி பான் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வந்து ஜென்டிலான மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஆக்னி, ரெட்னஸ் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதை ப்ளர் பண்ணும், இம்பர்ஃபெக்ஷன்ஸை வந்து ஹைட் பண்ணும். போர்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணி மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் வந்து பார்க்க உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ஒரு கண்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன், ஐ மீன் வந்துட்டு ஒரு ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷும் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அந்த ஆயில் சீபமையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ப்ரைமர் போடாமல் பாருங்கள் இந்தளவு ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்குதுண்டு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 1 ப்ரெப்பு, ஸ்டெப் நம்பர் 2 ப்ரைமர், ஸ்டெப் நம்பர் 3 இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் வந்து பண்ணுறது. கலர் கரெக்ஷன் வந்து என்ன கலர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்னி, ரெட்னஸ், உங்களுக்கு இந்த ஸ்கின்னில் ரோஸி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது க்ரீன் கலர் கரெக்டர். இந்த மாதிரி க்ரீன் கலர் கரெக்டர். ஸோ இந்த க்ரீன் கலர் கரெக்டரை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ்லேயே வந்து எடுத்துக்கிறோங்க. ஸோ ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ரெட்னஸ்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா ரப் பண்ணாமல் ஸ்வைப் பண்ணாமல் இந்த மாதிரி பேட்டிங் வந்து பண்ணுங்கள். பேட்டிங் டேபிங் வந்து பண்ணுங்கள். நீங்கள் மேக்கப் எவ்வளோ டைம் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ மேக்கப் வந்து ஃப்ளாலஸ் அண்ட் லாங் லாஸ்டிங் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பற்றி அந்த க்ரீன் போடும்போது நல்லா நியூட்ரலைஸ் பண்ணி அந்த ரெட்னஸ் வந்து ஹைட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் இட் அப் மோர். ஓகே, ஸோ எனக்கு ரெட்னஸ் எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரஷ், பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபிங்கர் இஸ் மை பெஸ்ட் டூல். ஃபிங்கரில் போடும்போது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து அப்சார்ப் ஆகாது, நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. நம்ம அந்த நேச்சுரல் வார்ம்த் இந்த ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மெல்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெட்னஸ் எங்கே இருக்குதோ நான் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. ஸோ இந்த க்ரீன் கலர் கரெக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட்னஸ் ஆக்னி வந்து நியூட்ரலைஸ் பண்ணி ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கும் ஃபவுண்டேஷன் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அடுத்து போடுற பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. லிக்விட் கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அது வந்து லிக்யூடியாக இருக்கும். மேபி நீங்கள் வந்து மூஸ் கன்சீலர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் கன்சீலர் கூட போய்க்கலாம். லிக்விட் கன்சீலர் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கரெக்டர் அப்ளை பண்ணிங்களோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்சீலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஏதுக்கும் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, உங்கள் ஸ்கின் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ட்டா நீங்கள் முதல்ல வந்து தயவுசெய்து நீங்கள் கரெக்டர் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கன்சீலர் வந்து போடுங்க. மேக் ஷூர் கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடாக வந்துட்டு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இந்த கன்சீலரை வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து இப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் வந்து நல்லா வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஐ மீன் என்ன சொல்கிறது, அந்த க்ரீனை வந்துட்டு ஹைட் பண்ணிடும் உங்களுக்கு. ஹைட் பண்ணி என்ன பண்ண அப்படின்னா அந்த ஸ்கின் ஃபினிஷ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் அப்ளை பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த க்ரீன் கலர் வந்துட்டு இல்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சு. ஓகே, ஸோ ஸ்கின் மேட்சிங் ஷேட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இங்கே டேரெக்டாக போகிறனாலும் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் இதுக்கு மேலே போட்டு இந்த மாதிரி டேப்பிங் பண்ணி எடுங்க. ஸ்வைப்போ ஒய்ப் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஸ்வைப்பிங்கில் பண்ண வேணாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கீழே உள்ள ப்ராடக்ட் அந்த கரெக்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இப்படி மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சீம்லெஸ்ஸாக உங்களுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் டு ஃபுல் கவரேஜாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் இட் அப்.
நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்னோடய ஸ்பாட்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, பாருங்கள் இந்த அந்த ரெட்னஸ் அந்த அளவுக்கு தெரியலை. இப்போ நல்லாவே அது ஹைட் பண்ணி கொடுத்துருச்சு. பேஸும் ஈவன் அண்ட் ஃப்ளாலஸும் அவங்க வந்துட்டு வரும். ஓகே, ஸோ நீங்கள் இதுக்கு மேலே டேரெக்டாக ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் எப்படி இது போட்டுட்டு கரெக்டர் போட்டு கன்சீலர் போட்டு இதுக்கு மேலே நல்ல ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் ஆர் பவுடர் ஃபவுண்டேஷன், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் லிக்விட் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ லிக்விட் கன்சீலர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நான் சொன்னது உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு அடுத்து நம்ம ஸ்டெப் 4 வந்து போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆர் பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம் நீங்கள் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. அது வந்து உங்கள் விருப்பம். பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மேட்சிங் ஷேடாக வந்துட்டு இருக்கணும். அது வந்து பார்த்துக்கணும். உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் கன்சீலர் என்ன கலர் வந்து போட்டிங்களோ அதே கலரில் வந்து இருக்கணும். நீங்கள் போடுற ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், பிபி க்ரீமாக இருக்கட்டும், சிசி க்ரீமாக இருக்கட்டும், மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் ஃப்ரீ, நான் காமடஜெனிக் அந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. லிக்விட் ப்ராடக்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூசி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. நீங்கள் இப்படியே கன்சீலர் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் பவுடர் ஃபவுண்டேஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்படியும் போய்க்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃபவுண்டேஷன் போடனாலும் நீங்கள் வந்து போய்க்கலாம். நல்லா உங்கள் ஆக்னி ரெட்னஸை பாருங்கள், நல்லா வந்து நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துருச்சு உங்களுக்கு வந்துட்டு. ஆல்வேஸ் யூஸ் இந்த மாதிரி டேபிங் பேட்டிங் மோஷன்லேயே யூஸ் பண்ணிக்கிறங்க. எக்காரணத்தை கொண்டு வந்தீங்கன்னா ப்ரஷ்லையோ பிளெண்டர்லையோ அப்ளை பண்ணும்போது டோன்ட் ஸ்வைப் இட். அது கீழே உள்ள ப்ராடக்ட் போய் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கிறங்க. ஓகே, எனக்கு இப்போ அந்தளவுக்கு ரெட்னஸ் வந்து இல்லை ஸ்கின்னில். பிகாஸ் நான் ஆக்னி இப்போ கரெக்டான ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரூட்டீன் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல கரெக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு. ஓகே, ஸோ கரெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைக்கா இதிலெல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஸ்விஸ் பியூட்டி இதெல்லாம் இருக்குது. கலர் கரெக்டர்ஸ் தனித்தனியாக வந்துட்டு இருக்குது. பேலட்டும் இருக்குது. நீங்கள் பிடிச்சது நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ இது ஆக்னி ரெட்னஸ் ரோஸி அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேஸ் மேக்கப் பிபி க்ரீம் சிசி க்ரீம் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிறோங்க. போட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் ஸ்கின் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளாலஸ் அண்ட் ஈவனாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 5 அந்த ஃபவுண்டேஷன் இது முடிச்சாச்சு. இப்போ ஸ்டெப் 6 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது பவுடரை செட் பண்ணிக்கிறங்க. இது எதுக்காகனா அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாக நல்லா செட் பண்ணி உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீயாக வச்சிருக்கும், லாங் லாஸ்டிங்காக வச்சிருக்கும், உங்களுக்கு நல்லா மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த ஆயில் சீபம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும் உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஷைனையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நல்ல ஒரு ஃபைன்லி மில்டு லூஸ் பவுடர் மேட் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர்லெஸ் பவுடர் அப்படின்னா உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடுக்குள்ளே லூஸ் பவுடரும் நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேட்டிஃபைங் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் என் ஸ்கின் மேட்சிங் ஷேடு இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் என்ன ஷேடு யூஸ் பண்ணணும் அதே ஷேடில் உள்ள லூஸ் பவுடர் நான் வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்பஞ்சிலேயோ ப்ரெஷ்லேயோ எடுத்து ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் மோஷனில் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெப் பண்ணக்கூடாது, ஒயிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் மோஷனில் ஃபாஸ்ட் அண்ட் ஃபெதர்லைட் மோஷனில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது நல்லாவே நிலச்சி உங்களுக்கு வந்து நிற்கும். ப்ராடக்ட்டும் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னை வந்து உட்காந்துருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த கீழே உள்ள லேயரிங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணுங்கள். நான் ஆல்சோ லூஸ் பவுடர் இந்த மாதிரி போடும்போது நல்லா ஒரு மேட் ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீ ஒரு போர்லெஸ் லுக் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ லூஸ் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஆக்னி ப்ரான் ஸ்கின்னுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும். ஸோ இந்த சைடு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் கைஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் மோர் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்கப் வந்து இன்னுமே லாங் லாஸ்டிங் உங்களுக்கு பட்ச் ப்ரூஃப் ஸ்மச் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் அவங்களுக்கு வந்து இருக்கணும், க்ரீஸ் ப்ரூஃப் அவங்க வந்து இருக்கணும், நல்லா லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்கணும். இது நல்லா மெல்ட் ஆகி ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் ஃபினிஷ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேக்கப் ஃபிக்சர், ஒரு மேட் மேக்கப் ஃபிக்சர் ஒரு ஹைட்ரேட்டிங் மேக்கப் ஃபிக்சர். நீங்கள் வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா மேட் போய்க்கிறங்க. நார்மலாக இருக்கிறீங்கன்னா நார்மலான ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து இந்த பேஸில் வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறங்க. இது இன்னுமே இந்த பவுட்ரி இதெல்லாம் வந்து பவுடர்லாம் மெல்ட் பண்ணி இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை நல்லா மெல்ட் பண்ணி உங்களுக்கு சீம்லெஸ் லுக் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே, ஸோ இதோட ஸ்ப்ரிட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஆட் ட்ரை பண்ண விடுங்க. ஓகேவா? ஸோ நேச்சுரலாக ஆட் ட்ரை பண்ண விடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்து லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வச்சுருக்கும். அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸும் நல்லா உங்களுக்கு செட் ஆகி இந்த பவுடர்லாம் நல்லா செட் ஆகி உங்களுக்கு மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் கைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ஆக்னி ரெட்னஸ் உங்களுக்கு இப்படிலாம் இருக்குது. இந்த ரோஸ் கைண்ட் ஆஃப் ஆக்னிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கின் ப்ரெப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கரெக்டாக ஸ்கின் மேட்சிங் ஷேட் கன்சீலர், ஸ்கின் மேட்சிங் ஷேட் பிபி க்ரீம், சிசி க்ரீம் ஆர் ஃபவுண்டேஷன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட் இட் வித் பவுடர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
இன்னும் ஸ்கின் ப்ரெப், உங்களுக்கு ப்ரைமர், க்ரீன் கலர் கரெக்டாக, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர், அப்புறம் வந்து பேஸ் மேக்கப், ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம் ஆர் சிசி க்ரீம், எனிதிங். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லூஸ் பவுடர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரே உங்களுக்கு வந்துட்டு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறங்க. லிக்விட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் மேக்கப்பில் போட்டு செட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பேஸ் மட்டும் காட்டுறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி காட்டுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறது கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இது எஸ்பெஷலி வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு ஆக்டிவான ஸ்கின்னாக இருக்குது, அதாவது ஸ்கின்னில் வந்து உங்களுக்கு ரெட்னஸ், ஆக்னி, இந்த ரோசி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு லாக்மி, மேப்ளின், கலர் பார், ஃபேஸஸ் கனடா, ரெவல்யூஷன், பிஎஸ்சி இந்த மாதிரி பிராண்டில் நல்ல இது கிடைக்கும். ஸோ அதே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அஃபோர்டபுளாக ஸ்விஸ் பியூட்டி இன்சைட்லாம் இருக்குது. ஆயில் ஃப்ரீ நான் கமர்ஜெனிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்ரீன் கலர் கரெக்டர், ப்ரைமர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங் பவுடர், செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இதான் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.